அண்ணே வணக்கம். வணக்கம். ஆமா, என்ன வியாபாரம்? பழ வியாபாரம். எவ்வளவு நாட்களா செய்யற? 10 வருஷமா. என்ன பழம்? சப்பட்டா. 10 ரூபாய் சப்பரப்பா. அட மூதேவி, என்ன ஆச்சார பேடி? என்னப்பா? டேய் வா. தேன் சப்போட்டா, பால் சப்போட்டா. 10 ரூபாய் சப்போட்டா. தேன் சப்போட்டா 10 ரூபாய் சப்போட்டா. 10 ரூபாய் சப்போட்டா. 10 ரூபாய் சப்போட்டா. தேன் சப்போட்டா. பால் சப்போட்டா. தேன் சப்போட்டா. பால் சப்போட்டா. சப்போட்டா. பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. என்ன விக்கிறா? பழம். என்ன பழம்? பால் சப்போட்டா. என்னது? 10 ரூபாய் சப்போட்டா. பைசாச்சு தவிர உனக்கு அறிவு என்பதே கிடையாது. பைசாச்சே நம்ம எப்படி பிழைக்கணும் அப்படி வச்சுன்னு பிழைக்கணும். பைசாச்சு என்ன பழம் விக்கிறா? பைசாவில தான் இந்த வேலை செய்யறோம். வேலை செய்யல, அது ஒழுங்கா செய்யணும். ஒழுங்கா தான் செய்யறோம். என்ன பழம்? சப்போட்டா. 10 ரூபாய் சப்போட்டா. சரி என்ன வேலை கிடையாது. தேன் பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. தேன் பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. தேன் பால் சப்போட்டா. பால் சப்போட்டா. இருந்தாலும் இருந்தேன லாபம். தூக்கு படி போங்குன்றேன். கவுரு கூட அந்த போதே. ஏன் நான் தூக்கு மாட்டல போறேன். எனக்கு கவுரு விட்டு போறல. அதனால பர்தா போ கவுருக்கு. டேய் பால் சப்போட்டா. இது ஒரே ஸ்மெல் அடிக்கும்டா. ஸ்மெல் வருதா? எனக்கு அந்த பழமே பிடிக்காது. ஸ்மெல் அடிக்குறதா? இல்லடா. ஸ்மெல் அடிக்குறதா? ஸ்மெல் அடிக்கூடாது. ஸ்மெல் அடிக்கு. போய் எடுத்து வா. அது என்ன பழம்? யோசனை பண்ணி போ. என்ன பழம்? என்ன பழம்? என்ன பழம்? சப்போட்டா. 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 குஞ்சு மரபா. குஞ்சு மரபா. 4 பச்சை குஞ்சு மரபா. குஞ்சு மரபா. குஞ்சு மரபா. குஞ்சு மரபா. 4 பச்சை குஞ்சு மரபா. அப்பா 10 ரூபாய் குஞ்சு மரபா. ஐயா குஞ்சு மரபா. சின்ன சிறிய பிள்ளை ஸ்டாக்கி கையில அடிக்குது. சின்ன சிறிய பிள்ளை நானே தான். தெளிவா பேச கத்துக்கணும். சரிங்க ஐயா. அழகா இருக்கணும். வார்த்தை அழகா சொல்லிட்டு ஏன்னா பழைய பயிர். ஆமா, அது எப்போதுமே முளைத்து வரும்போதே அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமாங்க ஐயா. அதனால நான் சொல்றேன். இஞ்சி மரபா. கொஞ்சம் மரபா. இஞ்சி மரபா. குஞ்சு மரபா. என்ன இஞ்சி மரபா? மா குஞ்சு மரபா. இஞ்சி மரபா. குஞ்சு மரபா. இஞ்சி மரபா. குஞ்சு மரபா. இஞ்சி மரபா. குஞ்சு மரபா. இஞ்சி குஞ்சு.
என்ன வந்துச்சு? வந்துச்சுமா என்ன வந்துடுச்சு? இஞ்சி மரப்பா அது ஓ ஏய் என்ன விக்கிறா? சுக்காப்பி சுக்காப்பி அட பாவி ஏன் உன் ஆளுங்க யாருங்க என்ன பை வைக்க முடியா தோல்கட்டு எல்லாரும் தரோம் இங்கதான் இருப்பேன் ஏண்டா சுக்காப்பி சுக்காப்பி ரேட்டா எந்த காப்பியோ என்ன ரேட்டு 9 என்ன வார்த்தை மா பொன்னாடிமா வாங்கி சாப்பிட்டா என்ன சொன்ன என்ன பையன் நான் அப்பலாம் மாஸ் மாட்டேன் நீ படிக்காத இல்ல நான் படிச்சேன் என்ன வேலை பேசுறா என்ன பேசுறா நான் பார்த்தேன் என்னடா அவ்வளவு கோவம் வருது ஆமா வியாபாரம் பண்றது தெரியுதா என்னடா நாயாட்டு வீர சரிப்பா ஆண்களுக்கு என்ன வேலை 10 ரூபாய் பெண்களுக்கு 9 பைசா 9 ரூபாய் பைசா அதுல நான் பொம்பளைக்கு ஒரு பக்கம் கம்மி பண்ணேன் அழகு தேவை அந்த அழகு பார்த்து என் மனம் என்ன மொத்தம் ஆட்டு ஆடாத பைசா போச்சு பெண்களை பார்த்தா 9 ரூபாய் எந்த தெய்வத்துக்கு ஏறுது ஒரு லிட்டர் பால் வாங்கினா 9 லிட்டர் தண்ணி ஊத்தணும் எந்த ஊர்ல வாங்க போறியோ அது என் கண்ணால பார்க்க போறோம் என் வாஜை வேணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் ஆயா பையா 2 10 ஆயா பையா வாங்குறவங்க தான் வாங்குவாங்களா நல்லா நான் சொல்லு ஐயோ பண்ணா ஆயா பயம் என்ன பண்ண சொல்லு ஆயா பயம் ஆயா பையமா இல்ல ஆயா பயம் ஓ என்ன பயம் பாய பயம் உலகத்தை குத்தாத்தா வாடா போடா இருந்து போக முடியல ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேங்க முத்தமா புதிய
பார்த்து வானம் சொன்னது என்னை சுடாதே, நீலை பார்த்து பூமி சொன்னது என்னை சுடாதே. இது வரையில பொறுமையாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நாட்டு இளவரசி ஆயிற்று என்று மரியாதை கொடுத்தேன். இதே வார்த்தை வேறு யாராக உரைத்திருந்தா அவர்கள் நாக்கையின் அருமை மறுத்து மறுத்து காக்கை கழுகுகளுக்கு இரையாக்கியிருப்பேன். நீ எங்கேயாகில என் பெண் குழந்தை வந்ததை பார்த்து பார்த்தா சீவிதா ஏய் என்னத்தா வறண்டி மூக்கடி ஏய் வெக்கத்தோட காலை கொப்புறேன் ஆம்பளை மறுத்துட்டு போறேன் என்றாவது ஒரு நாள் உன் அடையாள விரும்புறதா அப்படியே ஒன்று மகாராணி உழைத்தபடி மறுநாட்டு மல்ல கால வச்சுட்டா. ஆமா இன்னைக்கு நைட் இந்த ஊரு மல்ல கால வச்சுக்கணுமா? இந்த ஊரு குட்டி சோறா ஊரு குட்டி சோறா போறதுக்கு பெரிய பணம் கொடுத்து நாடகம் வச்சுக்கிறாங்க. ஆமா என்ன நெத்தில 11 அவ்வளவு பெரிய காதியா? முதல்ல போய் எல்லாரும் காட்டிட்டு போ. கண்காட்சி காட்டுறாரு பாத்தீங்களா? ஐயா தலைவலி யாருக்கு? எனக்கு. சரி தலைவலி தாங்க முடியாது. தலைவலி தாங்க முடியாது. எங்க அம்மா போ கேட்டேன். அம்மா 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 தலைவலிக்குது. ஏதாவது வயது தான் சொல்லுமாறு கேட்டேன். சரி எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ராஜா தலைவலி போனா நெத்தில 10 போறேன்னு சொன்னாங்க. நீ என்ன செஞ்ச? நான் 10 போட்டேன். அம்மா பேச்சு கேட்டு 10 போட்டேன். 10 போட்டேன். தலைவலி போட்டா 10 போட்டு தலைவலி போல. 11 போட்டா 11 போட்டுக்கிறேன். இந்த 10 சொன்னாங்க. ஒரு மெடிக்கல்ல போய் தைல வாங்கி தேய்க்கிறதுதான் பெரியவங்க 10 வாங்க. அதை விட்டுட்டு 10 11 போட்டா தலைவலி போவா. இதோட நீ 10 போடாத 11 போடாத. ராசியான நம்பர் 19 போற தலைவலி போய்டா. 9 வருதா? இதல மட்டும் 9 வராது. இங்க போய் மொத்தம் அங்க தான் போய் நிக்குறான். சளி சிந்தி எல்லாரும் கீழே போடுவாங்க. நீ நான் அப்படியே வாயில விட்டுக்கிறியா? சளி சிந்தி கீழே போட்டா வேஸ்டா போடும். கீழே போயிடும். உள்ளே சாப்பிட்டா உடம்பு நல்லது. குழந்தைங்களாம் நாடகம் பாக்குது. 4 வார்த்தை நல்லது சொல்லி கொடுறா. நல்லதான் சொல்றான். நல்லது சொல்றேன். பேப்பர் பேனா எழுதி வச்சுக்கோ. பட்டப்பல்ல கம்மிடா. எப்படியே ஒன்று மகாராணி உரைத்தபடி மறுநாட்டு மல்ல கால வச்சிட்டோம். இளவரசி சந்திக்க வேண்டாம். மணிப்பணத்தை வசூலிக்க வேண்டாம். புறப்பட்டு வாடா போகலாம். எதற்காக தெரியுமா? எதற்காக? மறுநாட்டு வல்ல கால வச்சு போகலையும் எனக்கு வேண்ட முத்தாறு கிடைச்சிருக்குடா. நான் மூத்திரம் கட்சிடா. தமிழ் மாட்டுக்கு தாண்டவம் மாத்திரம் அவங்க கிட்ட பாருங்களா? இது பேர் முத்தாரம். இந்த முத்தாறு இந்த நாட்டுல யாரு கேளு குடுத்துட்டு போயிடலாம். கேட்டு பாருடா. அம்மா இந்த முத்தாறு யாரு? கேட்டு பாரு. அம்மா முத்தாறு யாரு? கேளுங்க குத்துறோம். உண்டா கம்பளிங் போறதடா நீ போடுவா. ஆனா டேய் கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு மூளையை தலையில தான் படுப்பான். அவனுக்கு தூக்கத்துல உடம்பு ஃபுல்லா பச்சிருக்கான்டா. நல்லா கேட்டு பாருடா. அம்மா இந்த முத்தாறு ஆத்துமா கேளுங்க குத்துறோம். கேளுங்க குத்துறோம். உக்காது ஓசில வந்தா பெனாலி ஊர் குடிக்கு போடுது இந்த டீமுக்கு. எதுமா யாரும் முன்ன வரலங்க. யாரும் முன்ன வரலையா? ஆமா. அப்படினா இந்த முத்தாரத்தை நம்மளே வெச்சுக்கலாம்டா. கேட்டு குத்துறாங்க. ஓசி குடியா இருப்ப. இத வித்தன வெச்சுக்க. இதல பாதி பணம் உங்களுக்கு நான் தரேன்டா. ஏதா பாதி பணம் தரேன். ஆமா 10 ரூபாய் போவாது. தேவையில்லைங்க. வேற என்ன? இந்த நேரத்துல இந்த சமயத்துல எனக்கு ஒரு 10,000 கொடுத்தா போதும். 10,000மா? எதுக்கு? மீன் வலை வாங்குறதுக்கு. புத்தி எங்கடா போ பாவி. நைட் எல்லாம் இங்க நாடக ஆடி லொட்டு பட்டுங்கற. காலையில எவனா 4 ஊர் ஏறி ஆள வச்சிருந்தானா அங்க போய் திருட்டு மீன் பிடிக்கிற பையன் புத்தி எங்க போவான்? இந்த முத்தாரத்தை நம்மளே வச்சுக்கலாம். எவர்ச்சி சந்திக்க வேண்டாம். வரி பணத்தை வசூலிக்க வேண்டாம். புறப்பட்டு வாடா போகலாம். வந்திருக்கும் நபர் இன்னார் இனியார் என்று தெரியவில்லை. விளக்கமாக உரைத்தால் விவரமாக புரியும் என்று நினைக்கிறேன். என்னுடைய விளக்கத்தை உரைக்கட்டுமா? நாட்டு தளபதி என்னுடைய பெயரோ முரளி. அப்படியா? வணக்கம்ங்க. என்னங்க? வணக்கம்ங்க.
தெரியுமா? என்ன காரணம்? நாங்கள் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? என்னங்க? நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு 5 ஆண்டு காலமாக வரிப்பணம் கட்டவில்லை. அதை வசூலிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் நாட்டை அப்படியா? என்னங்க இந்த நேரத்துல வந்து இப்போதே பணம் கடல கிடையாது. உங்களுக்கு எந்த பணத்தை கொடுத்து அனுப்புது? பணம் இல்லை கிடையாதுங்க. நீங்கள் பணத்தை கட்ட முடியாதென்றால் முடியாதென்றால் இந்த நாட்டை விட்டு எங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படியா? பணம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. விலை மதிக்க முடியாத முத்தார் கொடுங்க. தளபதியாரே, விலை மதிக்க முடியாத முத்தார் ஒன்று போடுது. நமக்கு வச்சது அவங்கள்தா. சொல்லாதடா கோபால் கம்ப்யூட்டர் ரெடி. சொல்லாதடா. காமாயிந்தர் கம்ப்யூட்டர். சத்தமா கம்ப்யூட்டர்ல. பொறுத்துவே. சொல்லாத உனக்கு பீர் கூட வாங்கி தர நீ கம்ப்யூட்டர். தளபதியாரே, என்ன கலக்குறீங்க? நாங்க ஆர்எஸ் வச்சுக்கிறோம். 4 கிளாஸ் தண்ணி ஊத்தி கலந்த மூட்டு தண்ணி வரியா? 50 வாட்டி கணக்கு ஆர்எஸ். ஏங்க சொல்லுங்க. உங்களுடைய முத்தார் கிடையாது. இதற்கு முன்பதாக நீங்கள் எங்கெல்லாம் சென்றிருந்தீர்கள்? மலரம் சென்றிடம் ஆடினம் பாடினம் சந்தோஷமாக இருந்தோம். மலர்வனம் சென்று அழகாக ஆடி பாடி கொண்டிருந்தீர்கள். ஆமாங்க. அவர்தான் எங்கேயாவது முத்தார் அருந்துக்கே வந்து மூவரும் மலர்வனம் செல்வோம். முத்தாரத்தை தேடி பார்ப்போம். முத்தார் கிடைச்சா இல்லைனா இளவரசியாரிலிருந்து சாகசமாக தப்பித்து வந்துவிட்டோம். இனி இங்க இருக்க கூடாது, போகலாம். ஒரு படகு ஐயோ அவங்க நான் கம்முனுக்கிறீங்க. ஏங்கப்பா முத்தார் அறுத்து அந்த செடியில இருந்தா கண்ணுக்கு தெரியுமா? இளவரசியாரே, எதற்காக மீண்டும் மீண்டும் என்னை பின்பற்றி வரீங்க? நான் அதற்காக வரவில்லை. மலரம் வந்தோம் ஆடினம் பாடினம் சந்தோஷமாக இல்லையா? விலை மதிக்க முடியாத முத்தார் ஒன்று போடுது. அது எங்கே தவறு? கேட் கொடுத்தா வந்து விலை மதிக்க முடியாத முத்தாரம் நான் பார்க்கவில்லை. அனைவரும் சேர்ந்தே தேடுவோம். கேளுங்க. இளவரசியாரே, யார் இவர்? இவரா முல்லை நாட்டு தளபதி. முல்லை நாட்டு தளபதி. தளபதி யார் அவர்களே? வணக்கங்க. வணக்கம். ஓ வணக்கம். 4 நாளைக்கு நல்லா இரு. போனா நமக்கு சொல்லுங்க. யாருக்கும் அப்படி ஆளு பாக்கிறதுக்கே மார்க்கமா இருக்கா? என் தோட்டத்து வேட்டு கடை. அடடே, உங்களுடைய தோட்டத்துல வேலை செய்யக்கூடியவனா? ஆமாங்க. இவனை பார்த்தா அப்படி எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா? என்னங்க சந்தேகமா இருக்கு? உங்களுடைய தோட்டத்துல வேலை செய்யலாம்னு சொல்றீங்க. உங்களுடைய முத்தாரத்து இவன் தான் களவாடி இருப்பான் நான் நினைக்கிறேன். அப்படி அவன் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்ல. சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. அதை உடனுக்குரிய நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதோ ஒரு மனுஷன். இவன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவனை சோதனை செய்தா சந்தேகம் தீந்துரும். உங்க விருப்பம் ஆகட்டுங்க. கோபால ஐயா போ செக் பண்ணு. சோதனை செய்து பாத்துங்க. இருந்துதா? ஏற்கனவே இருந்த. ஒருவேளை தவறுதலா சந்தேகம் பண்றீங்க. சரி, உங்கள் சந்தேகம் தீர்ந்து விட்டது. சென்று வரட்டும். ஆகட்டும், போயிட்டு வா. எதற்காக? என்னடா அது கையில? குடமா? ஆமா. எதற்கு? அன்று ஆடுமதி காலையில் எழுந்தவுடன் எனது கடமை இது இருக்க வேண்டிய இந்த பூந்தோட்டத்தில் இருக்க வேண்டிய பூச்செடிகளுக்கெல்லாம் நீர் ஊற்றக்கூடிய குடம். அடடே, இதோ இருக்கும் இந்த செடிகளுக்கு நீர் ஊற்றக்கூடிய குடமா? இந்த குடத்தின் மீது எனக்கு சந்தேகம். இந்த குடம் தவறு செய்யுமா? இந்த கொடை எடுக்குமான்ற அந்த கொடை எடுத்திருக்காத அந்த முத்தாரத்தை இவங்க கழுத்தில் இருக்கிற முத்தார் அருந்து கீழே விழுந்து அதை உங்க கையால எடுத்து அந்த குடத்துள்ள போட்டிருந்தா இந்த குடத்தின் மீது சந்தேகம். உங்கள் சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இப்போது பாவி உன்னை எவ்வளவு நல்லவன் நினைப்பையா? ஒருபோது நான் தவறான பாதையில் நடக்க மாட்டேன். இதில் என்னவோ எனக்கே இவன் முகம் ஒரு வார்த்தை இருக்கு. நான் தானே கேட்க முடியும். நான் சொன்னா யார்தான் இந்த கம்பெனில கேக்குறீங்க? கண்டிப்பாக நான் கேட்பேன். முத்தாத்தடி இவன் தான். இவன் அடிமலை அடி எடுத்து சேத்தால படுங்க. ஆகட்டுமா? அம்மா பார்த்து பத்திரமா போங்க. பின்னாடி திருட்டு பசங்க இருக்கிறானுங்க. நீங்க இருக்கும்போது என்ன குறை? நானும் அந்த லிஸ்ட் தான். பார்த்து பத்திரமா போ. எவ்வளவு ஆழம் இருக்கு பாத்தியா? நம்மளை பார்த்து
பத்தி என்ன சொன்னா உனக்கு அறிவில்லையா உனக்கு அறிவில்லையா உலகமாடா நன்றி கட்ட மனிதனடா பஞ்சகரின் வழியிலே வீழ்ந்ததடா தாய்ந்ததடா உலகமாடா நன்றி கட்ட மனிதனடா நன்றி மறந்ததடா நானிலத்தில் அழிந்ததடா உலகமாடா நன்றி கட்ட மனிதனடா பஞ்சகரின் வழியிலே வீழ்ந்ததடா தாய்ந்ததடா உலகமாடா நன்றி கட்ட மனிதனடா மன்னன் தயவினாலே பதவி சுகம் கண்டாயடா உலகமடா நன்றி கட்ட மனிதனடா பஞ்சகரின் வழியிலே விழுந்ததடா தாய்ந்ததடா உலகமடா நன்றி கட்ட மனிதனடா சொல்ல மாட்டாங்க இல்லையா ஆமாங்க இவன் கைகளுக்கு விலங்கு போட்டு விலங்கு போட்டு அது ஒரு நீதிமன்ற வாதாட செய்தி அளிக்க வேண்டும் என்று இந்த நாட்டு ஏவல் செய்வதற்கு தரமாட்டா பண்ண முடியாது இந்த முத்தாத வயதோட பணத்தை பெற்றவங்களுக்கு நான் வந்த வேலை முடிந்து விட்டது முடிஞ்சு விட்டது. நான் போயிட்டு வரேன் இல்லைங்க இவ்வளவு அவசரமா வெயிட் பண்ணீங்களே என்னங்க செய்து எதற்காக தெரியுமா எதற்காக எங்களுடைய நாட்டிலே நாட்டிலே வித்தியாசமான திருமணம் ஒன்று நடைபெறுகிறது திருமணமா? உண்மைதான் என்னங்க திருமணம் எங்களுடைய நாட்டு இளவரசருக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வீதி வீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய அமலாகின்ற ஒரு பெண்ணிற்கும் விடிந்தால் திருமணம் அப்படியா கேட்கறதே சந்தோஷமா இருக்குங்க தவறாமல் எங்களுடைய திருமணத்திற்கு கலந்து கொள்ள கண்டிப்பா. வேண்டும் உங்களுக்கு எனக்காக நான் மட்டும் கிடையாது. கிடையாது எங்களுடைய நாட்டு மக்களும் மக்களும் மகிழ்ச்சி வைத்து காத்து அப்படியா உங்களை விட்டு யார் போட்டு பிக்கப் பண்ணிப்பாரு டாடா பாய் போயிட்டு வாங்க பாய் இறைவா குமரிவிடு எரிமலை கொந்தளிக்கும் கடலலை வீசிவிடும் சூறாவளி காற்று போல் ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை சுடர் விட்டும் எரியும் விளக்கை அழித்தேனா அல்லது ஒருவர் உணவிலே மண்ணை அழித்தேனா செய்யாத குற்றத்திற்காக எனக்கு சிறை தண்டனையா ஆண்டவா உலகத்தின் தூக்கம் கலையாது
உனது துளவோம் இறைவா ஏன் படைத்தாய் எங்களை எல்லோரும் தான் படைத்தாய் கொல்லாத உலகத்திலே இந்த நல்லோரை தான் படைத்தாய் இறைவா ஏன் படைத்தாய் செய்யாத குற்றத்திற்காக காலம் முழுவதும் நான் சிறையில் அடைபட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த சிறையில் இருந்து காப்பாற்றி யாருமே வரமாட்டேன். அன்பழகா, உனக்காக நான் இருக்கேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? இளவரசியாரே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எதற்காக மீண்டும் மீண்டும் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன்? எப்போ ஒன்று கேட்டுக்கொள்ளி. என்னை காலிக்க முடியுமா முடியாதா? ஏங்க முடியாது. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னை காதலிக்க முடியாது. ஏழை பணக்கார வித்தியாசம் நீங்க தாங்க பார்க்கிறீங்க. முல்லை நாட்டு என்ன அழுத்தி நாடு தெரியுமா? என்ன அந்நாட்டில் இளவரசனுக்கும் அதே நாட்டை சேர்ந்து ஏழ்மையாக பிறந்து அமலா என்ற ஒரு பெண்ணுக்கும் திருமணம். அமலாவா? அமலோட தந்தை தெரியுமா? கொத்து. அவருக்கு பாருமே தெரியாது. அவர் இறந்து விட்டாருங்க. அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத அன்பான உறவே அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே அந்த இறைவனின் முடிவே அந்த இறைவனின் முடிவு அன்பான உறவே அந்த கடவுளுக்கு புரியவில்லை என் சோதனை. அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே அந்த இறைவனின் முடிவே அந்த இறைவனின் முடிவு அன்பான உறவே அன்பழகா, உற்றார் உறவுடைய அன்னை கிடையாது தொடங்கி தங்கை என்றைக்கு தந்தை என்றைக்கு அவங்களுக்கு என்ன உறவு? இளவரசியாரே, சைலன்ஸ். இந்த நாட்டில் எனக்கென்று சொல்லிக்கொள்ள ஒரு நேரத்தில் சொந்த பந்த அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் யாருமே இல்லை என்று உரைத்தது உண்மைதான். உண்மைதான். ஆனால் காலம் வருவரை காத்திருக்க வேண்டும். நடந்த உண்மை என்றாகில் ஒரு நாளைக்கு வெளியாக வேண்டும் என்று என்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த நன்னாள் இன்றே பொன்னாளாகிவிட்டது. அப்படியா? அமலா யார் தெரியுமா? யாரு? என் உடன் பிறந்த தங்கை, ஒப்பற்ற நங்கை முத்து யார் தெரியுமா? என ஈண்டெடுத்த தந்தை
நாங்கள் மூவரும் சிறு சிறு வயதிலே பக்கத்தூர் கிராமத்திற்கு திருவிழாவை பார்ப்பதற்காக விரைந்து சென்றோம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? என்னாச்சு? விதி எனும் சூறாவளி காற்று சுழற்றி 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 அடித்தன. எப்போதுமே விதி எனும் சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது காய் என்றும் கனி என்றும் பூவென்றும் பிஞ்சு என்றும் பிரித்து பார்ப்பதில்லை, எல்லாவற்றையும் சமநிலையமாக்கிவிடும். அதே போல நான் ஒரு திசை, என்னுடைய தங்கை ஒரு திசை, என்னுடைய தந்தை ஒரு திசை, மூவரும் நாங்கள் தன்னும் தனிமையை பிரிந்து விட்டோம். அன்றிருந்து இது நாள் வரையிலும் உடன் பிறந்த தங்கையும் பார்க்கவில்லை, என ஈன்றெடுத்த தந்தையும் பார்க்கவில்லை. ஏதோ என்னுடைய தந்தை வயதானவர், வாழ்ந்து கெட்டவர், இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார். அவர் எப்படி போனாலும் பரவாயில்லை, ஆனா என் அருமை தங்கை அமலாவின் திருமணத்தை நான் பார்க்க வேண்டும். தங்கை திருமணம் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? தங்கை திருமணம் பார்க்க போனா நீங்க இதை காதலிக்க வேண்டும். இளவரசியாரே, மீண்டும் 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 சுற்றி வளைத்து இங்குதான் வரீங்களா? அதே இடத்த வந்து போய் என்னுடைய தங்கையின் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்னை காதலிக்க வேண்டும். ஒருவேளை நான் உன்னை காதலித்தால் தங்கை திருமணம் பார்க்க முடியும். கட்டாயம். தங்கையின் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் இவர்களை காதலிக்க கூடாது. ஆனால் காதலிப்பதை போல் நடித்தால் தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். சத்யா, சத்யாவா? வந்து விட்டது. இவ்வளவு சீக்கிரமாவா? என்னது? நீங்க என்ன சொன்னீங்க? மனதில் ஆசை. அதைத்தான் நானும் சொன்னேன். சத்யா, எனக்கு உனக்கு இருக்கும் ஆசை எனக்கும் இருக்கின்றது. அப்படியா? இல்லை என்று சொல்லவில்லை, மறக்கவில்லை. இருந்தாலும் நான் எதற்காக பொறுமையாக எதற்காக? நீ உண்மையிலேயே என்ன நேசிக்கின்றீரா இல்லையா என்று நான் சோதித்து பார்த்தேன். என் மீது சந்தேகமா? காவலிக்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, உங்களை தவிர வேறொரு ஆம்பளை எட்டி கூட பார்க்க மாட்டேன். என் மாசற்ற மாணிக்கமே, மாதர் குல மணி விளக்கு, மணி விளக்கு, பெண் குலத்தின் பொன் விளக்கு, பொன் விளக்கு, என் குடும்பத்தின் குத்து விளக்கு, குத்து விளக்கு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? தெரிந்துமா என் மீது உங்களுக்கு சந்தேகம்? என்ன செய்வது? தெரிந்திருந்தும் சந்தேகம். என்ன சந்தேகப்படாதீங்க சத்யா, எனக்கு உன்னை இந்த நிலைமையில் பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கிறது? சுடர் வீசும் கதிரவனுக்கோ பகல் சொந்தம், பகல் சொந்தம், சுழந்து வரும் நிலவுக்கு இரவு சொந்தம், இரவு சொந்தம், தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம், தாமரை சொந்தம், தாமரையின் மீது உள்ள வாணிக்கு வீணை வீணை சொந்தம், சொந்தம், அசைந்து வரும் நீருக்கு ஓடை ஓடை சொந்தம், சொந்தம், இசைப்பாடும் குயிலுக்கு சோலை ஓடை சொந்தம், சொந்தம், இனியும் என் தென்றலுக்கு மாலை மாலை சொந்தம், சொந்தம், இரண்டடி குரலுக்கு வள்ளுவன் சொந்தம், பல்லவன் சொந்தம், கூற்றின்